वंदे गुरूणां चरणारविन्दं सन्दच्चिदस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुलिगायमानं संसारहालाहलमोघशान्त्यै गोपिका जीवनस्मरणे गोविन्द गोविन्द। श्री वासुदेव सर्वमिति अस्मत्सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது. அதற்கப்புறம் நீண்ட காலத்திற்கு பிறகு மகரிஷி கர்காச்சாரியார் ஸ்ரீ வாசுதேவனுக்கு ஜாதகம் தயாரித்தார். அந்த ஜாதகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, புரட்டாசி கிருஷ்ணாஷ்டமி நடு இரவு, அந்த இரவின் பெயர் ஜெயந்தி, விஜயம் என்கின்ற முகூர்த்தம், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் தொடக்கம், புதவாசனம், அர்ஷண யோகம் என்று அந்த ஜாதகம் சொல்லுகின்றது. ரிஷப லக்னம், சந்திரனும் கேத்துவும் 4இல், லக்னத்தில் சந்திரன், சந்திரனும் கேத்துவும் லக்னத்தில் இருக்கா. 4 சிம்மத்தில் சூரியன், 5இல் புதன், 6இல் சுக்கிரன், சனி, 9வது மகரத்தில் மங்களன் செவ்வாய், அப்புறம் 11ல் மீனம், அதில் குரு இருக்கார், 6வது இடத்துல ராகு இருக்கார். பாதி இரவாகிய அந்த தன்யமான காலம் இந்த புவியினுடைய கோரமான இருளை பிளந்து கிழக்கில் வான்முகத்திலிருந்து சந்திரனுடைய அமிர்தமயமான கணங்கள் மேலே எழும்பித்து, அதே சமகாலத்தில் கம்சனுடைய சிறையில் அந்த அறையில் 3 உலகங்களிலும் பரவியிருந்த அந்த இருள் என்கின்ற திரையை அறுத்து எரிந்த திவ்ய ஜோதி தேவகியினுடைய முன்னு தோன்றித்து. வானத்து சந்திரன் களங்கமுடையது. அஷ்டமி அன்னைக்கு பாதி தான் இருக்கும், குறைந்து வளரும். தேவகியின் முன்னாடி தோன்றிய கிருஷ்ணச்சந்திரன் நித்திய பூரண புருஷன். அவரது நினைவு எல்லா கல்மஷத்தையும் நாசமாக்கிவிடும். கர்காச்சாரியார் சமயம் வந்தபோது பெயர் சூட்டினார் அவனுக்கு. இவன் பகவான் வாசுதேவ முகுந்தன். அனந்த காலமாக அவித்யை என்கின்ற இருளில் அலைகின்ற ஜீவனுக்கு முக்தி அளிப்பது இவனுடைய இயல்பான குணமாகும், சுபாவம் என்று சொன்னார் கர்காச்சாரியார். வசுதேவர் அன்னைக்கு இரவே தன்னுடைய மகனுக்கு விஸ்வக்சேனன் என்கின்ற நட்சத்திர பெயரையும் சூட்டினார். ஆனால் அந்த பெயர் உலகத்திலே பிரசித்தமாகவில்லை. உலகத்திற்கு வாசுதேவன் என்பது பிடித்திருந்ததால் தான் பின்னாட்களில் பவுண்ட்ரகன், ஸ்ருகால் போன்றவர்கள் தன்னை வாசுதேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்பொழுது அவதாரத்தை பார்க்கலாம். தேவகி மாதாவுக்கு அன்னைக்கு தூக்கம் வந்ததாக தோணித்து. எல்லா தார்மீகமான பக்தி பிராணிகளைப் போல வசுதேவர் சத்வகுணத்தினால் அந்தர்முகமாயிட்டார். அவர் ஒரு ஆனந்த சமாதியில் மூழ்கிவிட்டார். அப்போது திடீர்னு சிறையினுடைய அந்த அறையில் 1000 பூரணச்சந்திரன் ஒன்று சேர்ந்த ஒளியை போன்று ஒரு தெய்வீக ஒளினால் அந்த அறை பிரகாசித்தது. வசுதேவரே முதல்ல எச்சரிக்கையானார். தேவகியினுடைய எதிரில் தெய்வ சிசு நின்று கொண்டு மெல்ல முறிவளித்து கொண்டிருக்குது. அதை வசுதேவர் காண்கிறார். அந்த புதிய மேக அழகன், மின்னலை ஆடையாக கொண்டவன், வனமாலி, ரத்ன முகுடம் அணிந்திருக்கிறான். தனது விசாலமான புஜங்களில் கங்கணம், அங்கதம் இவற்றையெல்லாம் அணிந்திருக்கின்றான். கைகளிலே சங்கச்சக்கர கதாபத்மம் இருக்கின்றது. கழுத்தில் கௌஸ்துவமணியும், மார்பிலே வனமாலைக்கிடையே ஸ்ரீவத்ச மருவும், இடுப்பிலே ரத்ன மேகலையும், திருவடிகளில் நூபுரங்களும் அழகாக திகழ்ந்திருக்கிறது. ஒரு பார்வை அங்கம் முழுவதும் சுற்றி வந்தது. வசுதேவருடைய பார்வை நவநீத சுகுமாரனுடைய சர்வங்கத்திலிருந்தும் நிலவொளி பெருகி கொண்டிருக்கின்றது. பார்வை இப்போ முகத்துக்கு வருது. இலை போன்ற மென்மையான இதழ், விசாலமான நெற்றியில கஸ்தூரி திலகம், வளைந்த புருவம், நீண்ட கண்கள். பார்வை எப்படி இருக்குன்னா, அருளை பொழிகின்ற கண்ணில் பட்டுது. அவருடைய பார்வை அப்படியே நிலைத்து விட்டது. அங்கேயே அந்த பகவானுடைய கண்களில் அந்த பார்வை பட்ட அருளை பொழிகின்ற அந்த கண்கள் இருக்கு. அதை பார்த்தவன் அங்கேயே நிலைத்து போயிடுத்து. ஸ்ரீஹரி தானே அங்கே எழுந்திருக்கிறார் என்று வசுதேவருடைய முழுக்க ரோமாஞ்சனம். ஒவ்வொரு ரோமத்திலிருந்து வியர்வை பெருகி ஓடுகின்றது.
பல கண்களை கூட இமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார் வசுதேவர். அவர் சுதாரித்து கொள்ள சில கணங்கள் ஆயிற்று, சில நொடிகள் ஆயிற்று. வசுதேவர் கைகுவித்தார், தலை குனிந்தார், கால் விலங்கால கட்டப்பட்ட பாதங்களை திருப்பி மடக்கி முழங்காலார கிட்டே சென்றார். துதிக்க ஆரம்பித்தார். தாங்கள் சாட்சாத் பரமபுருஷர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவ ஸ்வரூபர், அறிவின் சாட்சியானவர், சர்வஸ்வரூபர், சர்வ சாட்சி, ஸ்வயம் பிரகாசர், எல்லாவற்றையும் பிரகாசிக்கச் செய்பவர், இவ்வுலகின் நிமித்த உபாதான காரணர், சிருஷ்டியின் உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரத்தின் மூல காரணர். தாங்கள் இங்கு தனது மாயையால் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறீர்கள். அதனால் இப்போதும் தோன்றியிருக்கிறீர்கள். இப்புவியை தன்யமாக்க, அசுரரை அழிக்க, பக்தர்களின் பயத்தை போக்க தாங்கள் என் வீட்டில் தோன்றியிருக்கிறீர்கள். ஆனால் சர்வேஸ்வரா, கம்சனின் ஆட்கள் இப்போதே அவனிடம் தெரிவிப்பார்கள். அவன் ஆயுதம் ஏந்தி இக்கணமே ஓடிவரப் போகின்றான் என்று சொன்னார். வசுதேவர் கை விலங்கிடப்பட்டிருக்கிற தன்னுடைய கைகளை பார்க்கிறார். எத்தனை உதவி இல்லாதவன்! சக்கரம் கதை ஏந்தி இவர் எதிரே நிற்கின்றார். வாத்சல்யம் பொங்குகிறது. இவர் சிசு, தனியாக இருக்கிறார். கம்சன் வந்து கொண்டிருப்பான் என்ற சொல் காதில் பட்ட உடனே தேவகி மாதா திடுக்கிட்டு கண்வழிக்கிறார். எதிரிலே பார்க்கிறாள், பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த நிலையிலும் முகத்திலே புன்னகை அரும்பியது அவளுடைய முகத்திலே. அவரும் கணவனைப் போல கை குவித்து மண்டியிட்டு துதிக்கலானார். ரிஷி முனிவர்கள் மறைந்திருப்பன், ஆதி, நிர்குணன், நிர்விகாரன், நிர்விசேஷன் என்று கூறுகின்ற அத்தியாத்ம தீபமான விஷ்ணு தாங்களே எல்லா உலகங்களுக்கும் காலனுக்கு கவலமாகி விடும்போது, பிரளய காலம் அனைவரையும் விழுங்கிவிடும் போதும் நீர் மிகுதியாக இருக்கிறீர். அனந்த சயனத்தில் தூங்குகிறீர்கள். எல்லோரையும் கவலமாக்கும் காலம் உமது செயல் மட்டுமே. காலமென்னும் சர்பத்தால் துன்புற்ற மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கேயும் ஆசிரியம் கிடைப்பதே இல்லை. ஆனால் உனது திருவடிகளை அடையும் போது பயமற்றவர்களாக ஆகிறார்கள். காலசர்பம் அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறது. நீ பிரளயத்திலும் பயமின்றி கவலையின்றி தூங்குகிறாய். காலம் உனது செயல்பாடு. உமது திருவடி ஆசிரியம் ஜீவனை காலத்திடமிருந்து பயமற்றவனாக்குகிறது என்பதை அறிவேன். என்றாலும் இப்போது என் மனம் துயரமடைகிறது. உனக்காக கவலைப்படுகின்றேன். கம்சன் முற்றிலும் கோரமானவன், பிசாச்சு. அவன் வந்து கொண்டிருப்பான். நீ உன்னை சேர்ந்தவரின் துயர் துடைப்பவன். என் துயரை தீர். உனக்காக மிகவும் பயப்படுகிறேன். இன்னும் ஒரு விஷயம், நீ என் கர்ப்பத்திலிருந்து தோன்றியது பெரிய திருவிளையாடல். எல்லா உலகமும் கோடி கோடி பிரம்மாண்டங்களும் உன்னுடைய ரோமகூபத்தில் உள்ளன. இந்த சதுர்புஜ ரூபத்தை மறைத்துக்கொள். இது தியானத்தின் சௌபாகியம். மகாபுருஷர்களின் தியானத்தின் மூர்த்தி இது. ஸ்தூல தேக தரிசனம் செய்பவரிடம் காட்டாதே என்று தேவகி மாதா பிரார்த்திக்கிறார். அப்போது அந்த பரமபுருஷர் பேச ஆரம்பித்தார். தாயே, முதலில் ஸ்வயம்புவ மன்வந்திரத்தில் தாங்கள் பிருஷ்ணியாகவும் இவர் தந்தை சுதபா என்னும் பாவமற்றவராகவும் இருந்தீர்கள். பிரம்மா உங்களை பிரஜைகள் உற்பத்தி செய்யுமாறு உத்தரவிட்டார். ஆனால் புலன்களை அடக்கி நீங்கள் இருவரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை வெயில், மழை, பனி போன்றவற்றை சகித்து கோரமான தவம் புரிந்தீர்கள். வசுதேவ தேவகிக்கு இப்போதும் தவம் புரிவது போல தோன்றியது. அவர்களுக்கு சரீரம், காலம், சிறை எல்லாம் மறந்து போயிற்று. அவர்கள் மேருமலையில் தவம் புரிவதாக தோன்றிற்று. இப்போதும் தவம்தானே புரிந்தனர். இன்று அவர்களின் தவம் பயனடைந்தது. அவர்கள் முன்னே பகவான் தோன்றியிருக்கின்றார். பகவான் சொல்லுகின்றான், நான் அப்போதும் உங்கள் முன் தோன்றினேன். வரம் கேள் என்று சொன்னேன். நீங்கள் இருவரும் ஒன்றாக உங்களை போன்ற மகன் வேண்டும் என்று கேட்டீர்கள். இப்போதும் அவர் பேசிக்கொண்டே போகாவிடில் அதே வரத்தை கேட்டிருப்பார்கள். வேறு என்ன வரம் தேவை? நான் 3 முறை அளித்தேன் என்று சொன்னேன். என் பேச்சு சத்தியமாகும். எனவே அப்போது உங்கள் மகனானேன். எனக்கு சமானமானவை எங்கே இருந்து கொண்டு வருவது? அப்போது நான் விஷ்ணிகர்பன் என்று அழைக்கப்பட்டேன். மறுமுறை நீங்கள் அதிதியாகவும் இவர் கஷ்யபராகவும் ஆனபோது நான் தங்களுக்கு மகனாக வாமன தேகத்தில் பிறந்து வாமனன் என்று அழைக்கப்பட்டேன். மகனே உபேந்திரா என்று அழைத்த தாயின் துணி பெருகும் தாய்ப்பாலால் நனைந்தது. இப்போது 3வது முறையாக நான் உங்களுடைய மகனாக வந்திருக்கின்றேன். நான் மனித குழந்தையாக பிறந்திருந்தால் நீங்கள் இருவரும் எனது ஜென்மங்களின் பெற்றோர் என்பதை அறிய முடியாது. நீங்கள் நித்தியமுக்தர்கள். என்னை மகனாகவும் பிரம்மமாகவும் கருதி என்னில் மனதை ஈடுபடுத்துங்கள். என் பெயரை சிந்தித்தவாறு நீங்கள் என் பரமதாமத்தை அடைந்துவிடலாம் என்று சொன்னார் பகவான். வசுதேவர் பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் ஜென்மமாக வந்தாலும் தாயாரிடமே பேசிக்கொண்டிருக்கிறாரே.
தந்தை பக்கம் திரும்ப மாட்டாரா என்று வசுதேவர் நினைக்கும்போது பகவான் அவரை பார்த்து, தந்தையே, நான் இந்த உருவை மறைத்து கொள்ள தாயார் ஆணையிட்டுள்ளார் என்று உத்தரவு கேட்டார். வசுதேவர் சரி என்று வாயால் சொல்லவில்லை, மனதால் நினைத்தார். இந்த ரூபம் எல்லோருக்கும் காட்டத்தக்கதல்ல, அதுவும் கம்சனுக்கு. உங்களுக்கு கம்சனிடம் பயம் என்றால் என்னை இப்போதே கோகுலத்தில் நந்தராயிடம் கொண்டு விடுங்கள் என்று பகவான் கூற, கனவு போல அங்கே காட்சி மாறித்து. கற்பனை கெட்டாத அந்த ஒளி சர்வாபரண பூஷித பீதாம்பரதாரி சங்கச்சக்கர கதாதாரி சதுர்புஜன் திடீரென்று மறைந்து போனார். ஒரு வினாடி வசுதேவர் தேவகி இருவரும் திடுக்கிட்டு போனர். அடுத்த வினாடி எதிரே பூமியில் இருந்த புதிய குழந்தையை இந்தீவர சந்திரனை தாயார் மடியில் எடுத்து கொஞ்சினார். அவன் காலை தூக்கி தாயாரிடம் வர உற்சாகத்தோடு இருந்தான். வசுதேவர் முக்த பார்வையோடு பார்த்தார். பழக்கம் காரணமாக அவர் வாயிலிருந்து விஷக்சேனன் என்று வந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் செய்தான். கோபிகா ஜீவனஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி.